அனைவருக்கும் வணக்கம். இது வந்து வாமன் டிஎன்பிசி அப்படின்னு ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிசி ஓரியன்டாக எந்தெந்த எக்ஸாம்லாம் கால்ஃபார்ம் பண்ணுறாரோ அதுக்கெல்லாம் அவருடைய சிலபஸை கவர் பண்ணி இனிமேல் வந்து வீக்லி இதில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். வேணுன்றவங்க அவங்க பார்த்து கிளாஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்றது ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதான் புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே டிஎன்பிசியில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிசி வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி மத்தியில் ஒன்று இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்படின்னு வச்சுருப்பாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த யூபிஎஸ்ல வந்து என்ன வரும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கேட்டர் எல்லாமே வரும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 3, இந்த குரூப் 3, குரூப் 7 இதெல்லாம் வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் எழுத முடியும். அந்த இதில் வந்து டிகிரி முடிச்சவங்க இல்லை டிப்ளமோ முடிச்சவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து குரூப் 3, குரூப் 4, 7 அட்டன் பண்ண முடியும். ஸோ மற்ற குரூப் 1, குரூப் 2 வந்து எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷன். 10th முடிச்சிருந்தீங்கன்னா குரூப் 4 வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், எழுதலாம். ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்துட்டு கிளியரா ஒரு 5 விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த எக்ஸாம் எனி எக்ஸாம் படிச்சாலும் கிளியரா ஒரு 5 விஷயம். ஸோ அது என்னன்றதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடத்திட்டம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு பாடத்திட்டம் இருக்கும், அதாவது சிலபஸ் அப்படின்னா. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்க காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் நம்ம டிகிரி படிக்கும்போது காலேஜ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்க்குள்ள எத்தனை யூனிட் இருக்கும், அந்த யூனிட்ல இருந்தா கொஸ்டின் வரும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் அந்தந்த சிலபஸ்க்குள்ள வந்து மட்டும்தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம் எனி எக்ஸாம் படிக்கிறாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எங்க பாக்குறது? இப்போ நீங்க டிஎன்பிசி புதுசா வரீங்க, எனக்கு சிலபஸ் தெரியணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிஎன்பிசி சைட் இருக்கு, tnpsc.gov.in வெப்சைட் போனீங்கன்னா நீங்க வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு மெனுல பாத்தீங்கன்னா சிலபஸ் ஒரு மெனு இருக்கும். அது ரிவைஸ்டு சிலபஸ், ஓல்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது வந்து ரிவைஸ்டு சிலபஸ் தான், ஓகேங்களா? அது ஓல்டு சிலபஸ் நமக்கு தேவையில்லாத முன்னாள் இருந்த சிலபஸ். இப்ப ரிவைஸ்டு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ரிவைஸ்டு சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க என்ன எக்ஸாம், இப்போ குரூப் 1னா அதுக்கு தனியா சிலபஸ் இருக்கும், குரூப் 2னா அதுக்கு தனியா சிலபஸ் இருக்கும், குரூப் 2, குரூப் 4னா அதுக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல எத்தனை யூனிட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் குரூப் 1, குரூப் 2 இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீலிமினரிக்கு சேம் சிலபஸ் தான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரிக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். அவங்க கொஸ்டின் கேட்கிற மெத்தட்ல வந்து வேரி ஆகும், ஓகேங்களா? குரூப் 1க்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும், குரூப் 4ல, குரூப் 2க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எளிமையா இருக்கும், குரூப் 4ல வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதுனால உங்களுக்கு குரூப் 4ல கொஞ்சம் எளிமையா தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா குரூப் 4க்கு வந்து உங்க சிலபஸ் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம இருக்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 யூனிட், ஓகேங்களா? மொத்தம் வந்து 10 யூனிட். ஸோ யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவும் போல நமக்கு என்னன்னா யூனிட் 1 வந்து சயின்ஸ், அறிவியல். யூனிட் 1 வந்துட்டு சயின்ஸ். ஸோ சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். சயின்ஸ்ல முதல்ல இருந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க சயின்ஸ்ல. ஸோ இப்போ சிலபஸ் இந்த மாடல் சிலபஸ்ல பார்த்தோம்னா சயின்ஸ் மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாட்னி, சுவாலஜி, விலங்கியல், தாவரவியல் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஸோ அதுல சில குறிப்பிட்ட டாபிக் மட்டும் படிச்சா போதும். எல்லாத்தையும் புக்கை ஃபுல்லா வந்து கவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்து ஹிஸ்டரி வரும். ஹிஸ்டரி வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும், வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமி, பொருளாதாரம் பத்தி ஒரு யூனிட் இருக்கும், எக்கனாமி பத்தி ஒரு யூனிட் ஃபுல்லாவே எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் வர மாதிரி. ஸோ அதுக்கடுத்து ஜியாகிரபி அப்படின்னா புவியியல், இந்திய புவியியலை பத்தி கொஸ்டின் ஃபுல்லா வர மாதிரி ஜியாகிரபி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 8 சொல்லி புதுசா முதல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க,
தமிழுக்கு வந்து தனியா 100 மார்க் கேட்பாங்க இல்லைங்களா. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய வரலாறு, இலக்கணம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 100 மார்க்கு தமிழுக்கு மட்டுமே தனியா கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சிலபஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 2 யூனிட்டை வந்து ஒன்னா சிலபஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 2 யூனிட்டை வந்து சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ யூனிட் 8 என்ன அப்படின்னு இலக்கிய வரலாறு மற்றும் தமிழக வரலாறு. ஸோ அதுதான் யூனிட் 8 அப்படின்பாங்க. ஸோ இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, அதுக்கடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு வரலாறு. ஸோ இதுல வந்து சுதந்திர போராட்டத்துல என்னென்ன யார் கலந்துக்கிட்டாங்க, ஸோ சுதந்திர போராட்ட பெண்களின் பங்கு என்ன, அதுக்கடுத்து தமிழ்நாடோட ஜாகிரபி, தமிழ்நாடோட புவியியல் அமைப்பு, தமிழ்நாடோட புவியியல் அமைப்பு. ஸோ இதெல்லாமே எதுல வருதுன்னா யூனிட் 8ல வருது. யூனிட் 9ல பாத்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம், சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடோட நிர்வாகத்தை பத்தி கேட்கக்கூடியதுதான் யூனிட் 9. ஸோ இந்த யூனிட் 9 யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்க, யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து கேட்கறாங்க. இந்த யூனிட் 8ல இன்னொன்னு என்னன்னா திருக்குறள்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வருது, கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் திருக்குறள்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ அது வேரி ஆகிட்டே இருக்கு. கொஸ்டின் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் திருக்குறள்ல இருந்து கேட்கிற கொஸ்டின் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்ப இந்த யூனிட் 8 யூனிட் 9 நம்மளுக்கு கண்டிப்பா படிச்சே ஆகணும். அந்த யூனிட் 8 யூனிட் 9 வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் வருது, கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து வந்துருது. ஓகேங்களா. ஸோ இது போக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கங்கள் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கங்கள் பத்தி ஒரு யூனிட் ஃபுல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் ஒரு யூனிட் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எதுல பார்த்துட்டு இருக்கோம், சிலபஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல பாடத்திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ஆப்டிடியூட் வரும். ஸோ இந்த மாதிரி 10 யூனிட் நம்ம சிலபஸ்ல எத்தனை யூனிட் வருதுன்னா 10 யூனிட். எல்லா எக்ஸாம் பாத்தீங்கன்னா 10 யூனிட் டிஎன்பிஎஸ்சில கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் சொல்றது பிரிலிமினரி மட்டும். ஓகேங்களா. ஸோ பிரிலிமினரி தவிர்த்து இதுல என்ன இருக்குன்னா மெயின்ஸ் இருக்குது. குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் எழுதணும். குரூப் 1A இதுக்கெல்லாம் நீங்க மெயின்ஸ் எழுதணும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் 1 இப்போ குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும்னா குரூப் 1ல மெயின்ஸ். ஸோ இதுல என்ன வரும்னா மொத்தம் வந்து 3 யூனிட் உங்களுக்கு. மெயின்ஸ் வந்து 3 பேப்பர். ஓகேங்களா. பேப்பர் வந்து 3 பேப்பர் இருக்கும். 3 பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, சோசியல் இஷ்யூஸ் அண்ட் ஆப்டிடியூட். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பேப்பருக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னா 250 மார்க்ஸ். 250 மார்க்ஸ் ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்ஸ். இது வந்துட்டு எக்கனாமி, என்விரான்மெண்டல் அண்ட் ஜியோகிராஃபி. இதுல வந்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ், இந்தியன் பாலிட்டி, சோ எல்லாம் இது ஈச் வந்து 250 மார்க்ஸ். இது ஒரு 250, இது ஒரு 250, இது ஒரு 250. மொத்தம் வந்து 750 மார்க்ஸ் வந்து மெயின்ஸ் நடக்கும். அது போக ஓரல் டெஸ்ட், நம்ம இன்டர்வியூ இருக்குல்ல, இன்டர்வியூக்கு வந்து ஒரு 120 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு வந்து 120 மார்க்ஸ். சோ இந்த மாதிரி தான் குரூப் 1 ப்ராசஸ் நடக்கும். குரூப் 2க்கும் உங்களுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸ் மெயின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சோ மெயின் சிலபஸ் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, டிரான்ஸ்லேஷன், த்ரீசியஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஜாப் ஓரியன்டா, ஜாப்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோமோ அந்த மாதிரி ஓரியன்டா உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 சிலபஸ் முதல்ல விட இப்ப இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு சிலபஸ், ஈஸியா படிச்சு எக்ஸாம் எழுதக்கூடிய சிலபஸ். அதுல ஒரு எந்த இதுவுமே வேணாம்.
அதனால குரூப் 2 சிலபஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க மட்டும் குரூப் 2க்கு அந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா பாருங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த 5 சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் அப்படின்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலபஸை முடிச்சுட்டு சோர்சஸ், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் என்னென்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போக புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள் நம்ம படிக்க போறோம், மெட்டீரியல்ஸ் எங்க கலெக்ட் பண்ண போறோம், அதுதான் வந்து சோர்சஸ், ஓகேங்களா. ஸோ சோர்சஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸை பார்த்தோன்னே ஒரு எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாம் வந்து சிலபஸை பார்த்து முடிச்சுட்டு சோர்சஸ் ரெடி பண்ணணும். ஸோ சோர்சஸ் இந்த சிலபஸை வச்சு இந்த சிலபஸ்க்குரிய புக்கெல்லாம் எங்க கிடைக்கும், ஸோ இந்த எக்ஸாமுக்கு எந்தெந்த புக்கெல்லாம் படிச்சா ஒர்த்து, அதாவது எந்த ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கும் இது வந்து படிக்கலாம், இதை படிக்கணும், இதை படிக்க கூடாது அப்படின்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சுட்டு சில புக்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் புக் தான். பேசிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை பொறுத்த ஸ்கூல் புக் எடுத்துக்கங்க. 6th இருந்து 10th வரைக்கும் கம்பல்சரியா ரீட் பண்ணி ஆகணும். ஸோ இப்ப ஸ்கூல் புக்ல இருந்து தான் வருதுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ அது எப்படின்னா ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் மேலும் அடுத்தடுத்து நம்ம படிக்க நிறைய விஷயங்கள் தெரிய உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மஸ்டா நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா ஸ்கூல் புக் கண்டிப்பா படிச்சே ஆகணும், ஓகேங்களா. சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ஸ், ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல நீங்க ஸ்டேட் போர்ட் புக்ஸ் படிச்சா மட்டும் போதும். மாநில அரசு ரிலீஸ் பண்ணிருக்க அந்த புக்கு சமச்சீர் கல்வி புக்கு படிச்சா மட்டும் போதும். தனியா போயிட்டு நம்ம என்சிஆர்டி புக்கோ இல்ல வேற ஏதாவது புக்கோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிங்க. அது போக மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அரிகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. மனோகர் பாண்டே அப்படின்னு ஒரு ஆத்தர் இருந்தது. ஸோ இது இங்கிலீஷ்ல மட்டும் தான் கிடைக்கும், மேக்ஸிமம் தமிழ்ல கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த புக்கை வாங்கி நீங்க ரெஃபர் பண்றதுக்கு கையில வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு இந்த புக்கை படிங்க. இது இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு டிஎன்பிசில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வர மாதிரி தெரியும். ஸோ அதனால இந்த புக்கையும் வாங்கி கொஞ்சம் ரீட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துட்டோம். அடுத்து சோர்சஸ் என்னன்றத பார்த்துட்டோம். எங்க படிக்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சோர்சஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கையில். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்குலாம் இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அங்கிருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் படிச்சிருப்போம், நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் நம்ம கோத்ரூ பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு கிளாஸ் நோட்ஸ் டாபிக் வைஸா போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த கிளாஸ் நோட்ஸை மஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான், ஸோ அதுக்கு ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் கண்டிப்பா வேணும். நான் வந்து டிஎன்பிசி தான் படிக்க போறேன், என்னோட கெரியர் வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு உட்காருங்க. வேலைக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி. ஸோ வேலைக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 10 hours மினிமம் ஒரு 10 hours படிங்க. ஏன்னா ஃபுல் டைமா நீங்க இதை தான் பண்ண போறீங்க. ஸோ அதனால மினிமம் 10 மணி நேரம் நீங்க உட்காந்து படிக்கணும். ஸோ அந்த 10 மணி நேரம் டைம் டேபிள் போடுங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாள்ல 2-3 சப்ஜெக்ட் படிக்கலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு காலையில இந்த சப்ஜெக்ட் படிக்க போறேன், மதியம் இந்த சப்ஜெக்ட், நைட் வந்து ஈவினிங் வந்து மேக்ஸ் பார்க்க போறேன், நைட் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போடுங்க. அந்த டைம் டேபிள் போட்டு டைம் போட்டு எழுதி எங்கேயாவது ஒட்டிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஒரு டைம் டேபிள் போயிட்டீங்கன்னா அந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணணும்னு உங்க மைண்ட் ஓடிட்டே இருக்கும், இல்லைங்களா. ஒரு டைம் மிஸ் ஆயிட்டா அப்புறம் நம்ம அந்த படிக்க மாட்டோம், அந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஸோ அடுத்த டைம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணலைன்னா பரவாயில்ல, ஒரு 2-3 டைம் டேபிள் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு ஐடியா வந்துடும். அதனால கம்பல்சரியா ஃபுல் டைமா படிக்கிறவங்களோ இல்லை பார்ட் டைமா படிக்கிறவங்களோ ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா. நீங்க 1 வீக் எடுத்துக்கோங்க. ஒரு சோசியல் ஃபுல்லா படிக்கணும், ஒரு 1 வீக் என்ன சொல்லுவாங்க ஏன்சியன்ட் இந்தியா ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. ஏன்சியன்ட் ஃபுல்லா படிங்க. ஒரு வீக் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அந்த மாதிரிட்டு ஒவ்வொரு இதுக்கு எடுத்துங்க. இல்ல நான் 2 சப்ஜெக்ட் போகிறேன், எனக்கு ஒரே சப்ஜெக்ட் போர் அடிக்குது அப்படின்னா சயின்ஸ் இல்ல ஹிஸ்டரி அந்த மாதிரி ஒவ்வொரு சரி பாலிட்டி இல்ல எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு பேரலா கொண்டு போங்க. ஆனா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா டெய்லி வந்து நீங்க ஒரு 2 hours மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா வரும் வரல அப்படின்றது 2வது விஷயம்.
மேக்ஸ் நல்லா வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரியா நீங்க மேக்ஸுக்கு ஒதுக்கியே ஆகணும். ஓகேவா? நீங்க கண்டிப்பா மேக்ஸ் திரும்ப திரும்ப போட தான் நீங்க மேக்ஸ்ல நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். டைம் சேவ் பண்ணாதான் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா எழுத முடியும். அதனால மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டெய்லி ஒரு 2 hours போடுங்க. 2 hours முடியல சார் எனக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் 1 hour போடுங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் டெய்லி மேக்ஸ்ல அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டாபிக் தான் நமக்கு இருக்க போகுது. எல்சிஎம், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான். அதனால மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப அதே கொஸ்டின்ஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க மேக்ஸ் கண்டிப்பா மினிமம் 1 hour மேக்ஸிமம் 2 hours டெய்லி போடுங்க. போட்டீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு டோட்டல் மார்க் டக்குன்னு கூடும். மேக்ஸ் ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. அதனால மேக்ஸை விட்டுறாதீங்க. ஸோ ஸ்டடி பிளான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் போடுங்க, படிங்க. வீக்கெண்டு கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொஸ்டினா கிடைக்கல. இப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவைலபிளா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வெளியில அதே இன்ஸ்டியூட் ஆகட்டும் இல்ல பேப்பர் கேட்டீங்களே நம்ம பேப்பர்லயே எக்ஸாம் ஓரியன்டா நிறைய கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அதனால ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு 50 கொஸ்டினோ 100 கொஸ்டினோ வச்சு கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எழுதுதான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வரும், நிறைய டவுட் வரும். அந்த டெஸ்ட் எழுதுனதோட விடாம அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவிஷன் பண்ணிடுங்க. அன்னைக்கு நைட்டே உட்காந்து அந்த எது தப்பு விட்டோம், எந்தெந்த கொஸ்டின் தப்பு விட்டோம், இது ஏன் இந்த கொஸ்டின் நம்ம தப்பு விட்டோம், இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், படிச்ச கொஸ்டின்லயே நம்ம ஏன் தப்பு விட்டோம், ஸோ எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்றத அந்த கொஸ்டின் வச்சு அன்னைக்கே அனலைஸ் பண்ணிருங்க. நீங்க ஒரு 50 கொஸ்டினுக்கு 30 கொஸ்டின் ரைட், 20 கொஸ்டின் தப்புனா நீங்க அந்த தப்பான கொஸ்டின் அப்புறம் எடுத்து இது ஏன் தப்பு, நமக்கு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சா, இல்ல தெரிஞ்சு தப்பு விட்டோமா, இல்ல கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டோமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம் டயத்துல நிறைய போய் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டு வருவோம். சின்ன சின்ன இது யோசிக்காம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். அது நமக்கு நிறைய வந்து பார்த்தோன்னா ஆன்சர் தப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க நிறைய டெஸ்ட் எழுதுங்க. வாரம் ஒரு டெஸ்ட் கம்பல்சரியா எழுதுனாதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. ஸோ 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். ஸோ நான் இப்ப சொன்னதுதான். ஓகேங்களா? மாறுதி தேர்வுகள் அப்படின்னு மார்க் டெஸ்ட் வந்து மாறுதி தேர்வுகள், மாதிரி தேர்வுகள். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் கம்பல்சரியா நான் சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எப்படினாலும் நீங்க எழுதி ஆகணும். எந்த எக்ஸாம் வேணா படிங்க, நீங்க யூபிஎஸ்சி எது படிச்சாலுமே வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் கம்பல்சரியா எழுதுங்க. அது போக இந்த எக்ஸாம் நெருங்கும் போது கண்டிப்பா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டிப்பா ஒரு பிலிமினரி பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஃபுல் டெஸ்ட் எழுதிடுங்க. சரிங்களா? ஃபுல் டெஸ்ட்ல நான் சொல்றது ஃபுல்லா சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி 200 கொஸ்டின், அதுல 175 சப்ஜெக்ட்ல இருந்து 25 ஆப்டிடியூடு ஃபுல் டெஸ்ட் வச்சு உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து அந்த கோடிங் சீட் வாங்கி ஷேர் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஷேர் பண்ணி எழுதிட்டு அதுக்கிட்ட ஆன்சர் செக் பண்ணி நான் முதல் சொன்ன மாதிரியே அந்த ஆன்சர் தப்புனா ஏன் தப்பாச்சு அப்படின்றதையும் கரெக்ஷன் பண்ணிக்கணும். அந்த இடத்துல அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க டெஸ்ட் எழுதுக்கு ஒர்த்து. நீங்க டெஸ்ட் எழுதிட்டு சும்மா ஆன்சர் செக் பண்ணிட்டு சரி 60 மார்க் வருது, சரி பரவாயில்ல 100 60 வந்துச்சு அப்படின்னு போனீங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட். உங்களுக்கு தெரியாம போன கொஸ்டின் தெரியாம தான் இருக்கும். அதனால என்ன பண்ணா அந்த 40 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு அந்த 60 வந்து பெருசு கிடையாது, அந்த 40 கொஸ்டின் தான் உங்க லைஃப். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இது ஏன் தப்பாச்சு, எங்க மிஸ்டேக் விட்டோம், இது வந்து இந்த இது புதுசா இருக்கு, அந்த கொஸ்டின் புதுசா இருந்து இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேடி நம்ம படிப்போம். அப்பதான் நிறைய விஷயங்கள் நிறைய நாலேஜ் உங்களுக்கு வரும். நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் உங்களால. ஈஸியா நமக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தா கூட எங்கேயோ படிச்சிருப்போம், நமக்கு கேள்விப்படாத கொஸ்டின் தான் எங்கேயோ படிச்சு நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா மாதிரி தேர்வு எழுதாம எந்த ஒரு எக்ஸாமே அட்டன் பண்ணாதீங்க. சீரியஸா படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசில நிறைய, அதாவது இப்போ கொரோனா டயத்தில் வந்து உங்களுக்கு கம்மியாக எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ கொரோனாக்கு முன்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 எக்ஸாம் கிட்ட கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்ல நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 எக்ஸாம் கிட்ட கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர், ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்வாங்க. உங்களா
அதாவது எல்லா எக்ஸாமுக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு பேப்பர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுல 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100ல 75 பிளஸ் 25 வச்சிருப்பாங்க. இந்த 25ன்றது மேக்ஸ், கம்பல்சரியா 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ் கொஸ்டின் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டினை ஒவ்வொரு கொஸ்டின் வைஸா போத்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா எப்படின்னா, ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். இப்போ குப்தாஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த குப்தாஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த குப்தாஸ் டாபிக் ஃபுல்லா நீங்க போய் படிக்கணும். புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கொஸ்டின் எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் இயர் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ்ல வந்து சுவாசித்தல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, சுவாசித்தல் எங்கெல்லாம் இருக்கோ, தாவரங்கள் சுவாசித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். 11th 12th 10th புக்ல இதுல எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அப்படியே தேடி போய் படிக்கணும். அந்த ஃபுல் டாபிக் படிக்கணும். சரிங்களா? இப்போ சுவாசித்தல் ஒரு கொஸ்டின் படிப்போம். அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சு போக கூடாது. அந்த டாபிக்கையே நீங்க உள்ள போய் புக்லயோ, உங்க நோட்ஸ், நீங்க கையில வச்சிருக்க நோட்ஸ்லயோ இல்ல புக்லயோ அந்த டாபிக் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ கொஸ்டின் எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா காலேஜோட ப்ரொபோசர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? காலேஜ், பெரிய பெரிய காலேஜ் இருக்குல்ல, அவங்க ஹெச்ஓடிஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய அனுபவம் உள்ள பேராசிரியர்கள் தான் கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மள ஒரு 10ல இருந்து 15 ப்ரொபோசர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். ஸோ அவங்க மைண்ட் செட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே அவங்க தான் எடுத்திருப்பாங்க, செட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹிஸ்டரி இருக்குன்னா ஹிஸ்டரியில் அந்த 15 பேர் தான் மாற்றி மாற்றி கொஸ்டின் எடுப்பாங்க. கொஸ்டின் எடுத்துருக்காங்கன்னா அடுத்த தடவை அவருக்கு அதே இது போகும்போது என்ன ஆகும், குப்தாஸ்ல கடைசியில இருந்து ஒரு கொஸ்டின் எடுப்போம், இல்ல நடுவுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு தான் தோணும். நீங்க இந்த குப்தாஸை வச்சுட்டு ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா, அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா, அவர் நடுவுல இருந்து கேட்டாலும் சரி, கடைசியில இருந்து கேட்டாலும் சரி, அந்த கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சுவாசித்தல். இப்போ சயின்ஸ்ல சுவாசித்தல் ஒரு கொஸ்டின் எடுத்துக்காருன்னா அடுத்த தடவை அவர் கொஸ்டின் எடுக்கும்போது எங்க போவாரு, அதே மாதிரி சுவாசித்தல் டாபிக்ல நடுவுலயோ இல்ல கீழேயோ ஏதாவது ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம், அந்த கொஸ்டினை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாரு. நீங்க சப்போஸ் சுவாசித்தல் அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அவர் கேட்கிற எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த சுவாசித்தல் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். புரியுதா? நான் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றேன், புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே நிறைய வந்து உங்களுக்கு விஷயங்கள் இருக்கும். நீங்க கேள்விப்படாத விஷயங்கள்ல அந்த கொஸ்டின் நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ அந்த இது நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே கொஸ்டின் எடுக்கிறவர் அதே சப்ஜெக்ட் வச்சு இப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கிற கொஸ்டினை அடுத்து டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 கொஸ்டின் 4 மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு இது எடுத்து அவர் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன செய்யலாம், டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம். உங்களுக்கு நேரடி சொல்லுவாங்கல்ல, டைரக்டா ஒரு கொஸ்டின் எடுத்து இந்த புக்கு, அதாவது 4 புக்கு கொடுத்துருக்காங்க, இங்க 4 ஆத்தர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்தரை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க இந்த எக்ஸாம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஒரு புக் நேம் ஆத்தர் மட்டும் எடுத்து இந்த புக்கை எழுதியது யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மஸ்டா நீங்க படிச்சே ஆகணும், கம்பல்சரியா படிச்சே ஆகணும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1 hour அந்த கொஸ்டின் பாருங்க. டெய்லி ஒரு 1 hourல ஒரு 10 கொஸ்டின். ஆரம்பத்தில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. போக போக பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நிறைய படிக்க ஆரம்பிச்சீங்க ஆரம்பத்துல. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல ஒவ்வொரு டாபிக் நீங்க உள்ள போய் படிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கும். அடுத்து போக போக பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நிறைய படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால இந்த 5 மெத்தட் தான். நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வேணும், அதுக்கு சோர்சஸ் என்னன்னு பார்க்கணும், அடுத்து ஸ்டடி பிளான் பண்ணுங்க, அடுத்து மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும், அந்த கொஸ்டின் வச்சு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 மெத்தட் தான் பேசிக்கா. எந்த ஒரு எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணாலும் இந்த 5 கொஸ்டின் தான் பேசிக்கா உங்களுக்கு தேவைப்படும். 5 கொஸ்டின் சொல்லிட்டேன், 5 டாபிக். ஸோ இதை கிளியரா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எழுத்து கூட இந்த 5 இதுக்கு உங்களுக்கு கிளியரா டிசைன் பண்ணிக்கணும். சிலபஸை பாருங்க, ஸ்டடி பிளான் போடுங்க, மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது ஒரு பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு அதுக்கடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. தெளிவா இருக்கும், நம்ம என்ன படிக்க போறோம்ன்றது தெளிவா இருக்கும். ஸோ அதனால படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இதை தான் படிக்க போறோம், இந்த டைம்ல படிக்க போறோம், இந்த டைம்ல டெஸ்ட் எழுத போறோம். ஸோ இவ்வளவு நாள் இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம படிச்சுட்டு இவ்வளவு நாள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா ஸ்கெட்ச் போடுங்க. ஓகேவா? ஏன்னா இப்பதான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு எப்ப எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது வந்துடும். உங்களா அது தள்ளி போகாது. 2வது விஷயம், நீங்க அந்த டேட்டை வச்சு இப்ப இருந்து கரெக்டா ஷெட்யூல் போடுங்க. இந்த 1 மாசம் ஃபுல்லா நான் ஹிஸ்டரி முடிக்க போறேன்,
அடுத்த ஒரு மாசம் ஃபுல்லா பாலிட்டி முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் தனித்தனியா ஒரு இது போட்டு டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பரா உட்காந்து ரெடியா படிக்க ஆரம்பிங்க. ஈஸியா அடிச்சிடலாம். டிஎன்பிசி வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா உட்காந்து தெளிவா 10 hours போட்டு உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க வெயிட் பண்ண அவசியமே கிடையாது. நிறைய பேர் நான் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன்னா அவங்க எதை படிக்கணும்னே தெரியாம படிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவ்வளவு வருஷம் நீங்க மேபி எக்ஸாம் நடத்துறதுக்கு லேட் ஆகுமே தவிர்த்து நீங்க படிக்கிறதுக்கு எதுவுமே லேட் ஆகாது. ஓகேவா? எக்ஸாம் வேணா ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கும் 2 இயர்ஸ்க்காக போடலாம். அதுதான் தவிர்த்து நீங்க படிக்கிறதுல எந்த கேப்புமே விழாது. அதனால நீங்க ஈஸியா ஒரு 6 மாசம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு படிப்பை மட்டும் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுங்க. இனிமேல் ரெகுலரா கிளாஸஸ் எல்லாம் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க. சோ அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. பிடிச்சிருந்தா கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.